பொதுவாக நம்ம அகோரிகள் அப்படின்னாலே பொதுவெளியில் மக்கள் புத்தியில் இருக்க விஷயம் வந்து அகோரிகள் வந்து பிணத்தின் மீது அந்த மயானத்தில் அமைஞ்சு பூஜை பண்ணுவாங்க, பிணத்தை சாப்பிடுவாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். அது உண்மைதானா அதெல்லாம்? இல்லை, எல்லா பிணத்து மேலேயும் அகோரிகள் உக்காருவாங்க, இல்லை அது மேலே வந்து பூஜை பண்ணுவாங்க, அதை சாப்பிடுவாங்கன்றது உண்மை இல்லை. அது ஒரு தப்பான விஷயம். எந்த ஒரு ஆத்மா போயிருக்கோ, அதாவது இறந்து இருக்கிறாங்களோ, அந்த உடலை பார்த்து எந்த அகோரிக்கு இவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணுன்றது உள்ளுணர்வு, அதாவது அவங்களுக்கான அந்த சக்தி சொல்லணும். அது சொல்லி அது மேலே உக்காந்து பூஜை பண்ணாலும் சரி, இல்லை அது மேலே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, மோட்சம் அடையும். ஏன்னா சில செய்திகள் நம்ம பார்த்தோம், பெற்ற தாயோட உடல் மேலேயே உட்காந்து ஒரு அகோரி வந்து பூஜை பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம். அகோரினாவே ஆசையை அர்த்தவன், அதாவது எந்த ஒரு ஆசையும் இல்லை, பேராசையும் இல்லை, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எதுவும் இல்லை, நான் மோட்சம் அடையணும், இறைவனுடைய காலடியில் சரணடையணுன்றது தான் அகோரிகளுடைய எண்ணம். ஓகே. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் இல்லாமல் இருக்கணும். என் தாய் வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்க பாவ விமோச்சனம் கொடுக்கணும் அவங்களுக்குன்றது நினச்சி அவங்க மேலே உக்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அது சுயநலம். தன் தாய்க்கு தன்னால் மோட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா அந்த பாவத்தெல்லாம் அப்போது இறைவனுடைய கட்டளைக்கு மீறி செயல்படுற ஒரு விஷயம். இது பேருக்காகவும் புகழுக்காகவும் நடக்குது. தன் தாய் மேலேயே அது எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ஒரு சலசலப்பு உருவாக்குது, ஒரு விளம்பரத்துக்காக. தன் தாய் மேலேயோ இல்லை கூட இருந்த நண்பருக்கோ தகப்பனுக்கோ இப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்கவே முடியாது. யாரோ தெரியாத முகம் எங்கேயோ இறந்துருக்கிறாங்க, இல்லை போகிற வழியில் ஏதோ ஒரு பிணம் போகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல கூட நம்மளுக்கு அது தோணும். அந்த நேரத்தில் நீங்கள் தூரம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணால் கூட அதுக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்கும். நீங்கள் அது மேலே தான் உக்காரணும், இதை தான் பண்ணணுன்றது கட்டாயம் இல்லை. நாம் காசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, காசியில் வந்து நிறைய அகோரிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நாம் படங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். உண்மையான அகோரிகள் அவங்க தானா? தமிழ்நாட்டில் இருக்க அகோரிகளுக்கும் அவங்க வித்தியாசம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசியில் இருக்கிற 90% ஆட்கள் வந்து உண்மையான அகோரிகள் இல்லை. எதை வச்சு சொல்கிறீங்க? அகோரிகள் வேடமிட்டு யாசகம் கேட்குறவங்க தான். எந்த ஒரு அகோரியும் யாசகம் கேட்க மாட்டாங்க. தானன்ற எண்ணம் அதிகம். நானே சிவன், நானே பிரம்மா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகம். நான் தான் கடவுள்னு சொல்கிறோம், வந்து உங்ககிட்ட ஏன் யாசகம் கேட்க போகிறேன்? அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு போதுமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே வந்து போதுமான அளவுக்கு அவங்களுடைய வயிற்று பழப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறாங்க ஒரு சில பேர், ஆனால் காசியில் இல்லை, வியாசர் காசியில் இருக்காங்க. இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? வியாசர் காசியில் அகோரிகள் இருக்கிறாங்க. அவங்க பொது வழியில் இல்லை பகல் நேரத்தில் வெளியே வர்றதில்லை, இரவு நேரத்தில் வராங்க, அவங்களுக்கான பூஜையை முடிக்கிறாங்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க. வியாசர் காசின்றது அதுவும் காசிலே இருக்கு. காசிலே இருக்கு. ஓகே.